ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருந்தால் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் அதற்குண்டான பரிகாரங்கள் எப்படி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் பிறந்த உங்களுடைய விதியும் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அதற்குண்டான கிரகமும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும், ஜெயிக்கவும் முடியும். ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய விதியை குறிக்கும், உங்களுடைய தோற்றத்தை குறிக்கும், உங்களுடைய சிந்தனை செயல்பாடு, உங்களுடைய ஆசைகளை மனசுக்குள்ளே என்னென்ன ஆசையை நீங்கள் உருவாக்குறீங்களோ அதை பூதா நீங்கள் அடையணும். அப்படின்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் வலுவாக இருக்கணும். அப்போ லக்கணம் வலுவாக இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய நெருக்கடிகளை இவங்களால் சமாளிக்க முடியாது, போராடிக்கிட்டே இருப்பாங்க. லக்கணமும் லக்கணாதிபதியும் வலுவாக இருக்கிற அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அவங்க எதை வேணாலும் சாதித்து அசால்ட்டாக வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரபஞ்சமும் அவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணாதிபதி கண்டிப்பாக வலுவாக இருக்க வேண்டும். லக்கணாதிபதியை வலுவாக இருக்கும்போது தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயத்தில் அந்த லக்கணாதிபதி 6-8 அதிபதிகள் தொடர்பில் இருந்தாலும், பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தாலும் நீங்களே ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா 6-8 அப்படிங்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும், விபத்துகளை குறிக்கும். ஒரு கடன் வாங்கி ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கோன்னா அதை அடைக்கிறதுக்கு உங்கள் உழைப்பையும் போட்டு மேற்கொண்டு பத்தாமல் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கி நீங்கள் அடைக்கிறதுக்கு உண்டான சூழலை குறிக்கும். அதே சமயத்தில் பாதகாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் சம்பாதிச்ச பேர், புகழ், காசு, பணம், பொருளாதாரம் அனைத்தையுமே இழந்து அவசரப்பட்டுட்டோமே, இப்படி ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுருக்கலாமே அப்படின்னு யோசிக்கவும் வைக்கும். அதே சமயத்தில் மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு பார்வையில் மாரக ஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இவர் மனசுக்கு சரியாக தான் நம்ம கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு இவருக்கு தோணும். ஆனால் அங்கே தவறு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். பிற்காலத்தில் உணர்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் விட்டுருக்கலாமே, அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். இது பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் லக்கணாதிபதி இருக்கும் அன்பர்களுக்கு. சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நம்ம லக்கணத்தை எப்படி வலுப்படுத்தலாம், லக்கணாதிபதியை நம்ம எப்படி வலுப்படுத்தலாம்? லக்கணாதிபதியையும் லக்கணத்தையும் நீங்கள் வலுப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன விஷயத்தை சாதிக்க நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, லக்கணம் அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊரை குறிக்கும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, எந்த ஊரில் பிறந்தீங்களோ, எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடங்களுக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களா, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவதும், வீட்டில் பிறந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவதும், சொந்த ஊரில் பிறந்திருக்கிறீங்க வெளியூரில் இருக்கிறீங்கன்னா அடிக்கடி சொந்த ஊருக்கு அங்கே உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வதும் லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய தலையை குறிக்கும். அப்போ லக்கணாதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக ஆகத்தான் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போது வாழ்வியலாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? இந்த லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் வலுப்படுத்துறதுக்கு வாழ்வியலாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? முதல்ல லக்கணாதிபதி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசுக்குள்ளே என்ன உங்கள் ஆசை உருவாகுதோ இதெல்லாம் அதை தான் குறிக்கும். பொதுவாக லக்கணத்துக்கு உண்டான காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அப்போது லக்கணாதிபதி கெட்டு போனவங்க தன்னுடைய தந்தையை நல்லா பார்த்துக்கணும். தந்தைக்கு என்ன செய்யணும் அவர் ஆசைப்படுறாரோ அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருந்தாலே உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வலுவாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு காரகன் சூரியன் வலுவாகிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த சிவனுக்கு தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், அன்னாபிஷேகம் இது போன்ற அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வழிபாடு முறையிலையும் வாழ்வியலாக நீங்கள் ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது சிறுக 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 உங்கள் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் வலுவாகி கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவ உதவின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தலையில் அடிபட்டு
மூளை பிரச்சனையில் இருக்கிற நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய காசு, பணம், பொருளாதாரம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களால் என்ன முடியுமோ அந்த சிறு உதவியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக உண்டான சூழலை உருவாக்கும். அதே சமயத்தில் தந்தையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு வந்து தந்தையே இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்வியலாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? லக்னாதிபதி வலுவாக ஆகணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் தந்தையை நல்லா பார்த்துக்கணும். தந்தை இல்லாத அன்பர்கள், உங்கள் தந்தை எந்த திதியில் இறந்தாங்களோ அந்த திதியில் போய் உங்களுடைய தலையில் உள்ள முடியை கட்டிங் பண்ணி சேவிங் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கிக்கிங்க. சரி, திதி தெரியல அப்படின்னா என்ன கிழமை அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த கிழமையில் மாதத்தில் ஒரு தடவை போய் நீங்கள் உங்கள் தலையில் உள்ள முடியை நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கினீங்க அப்படின்னா உங்கள் தந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஈமக்கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரபஞ்சத்தில் காத்தோட காத்தா கலந்து விட்ட உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுமதிக்கும். அதே சமயத்தில் தந்தை வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊர் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில், அது சிவ ஆலயமாக இருந்தாலும் சரி, அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி, காளியம்மன், மாரியம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்கள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து அந்த கோவிலில் ஒரு விளக்கு ஒன்று, பெரிய விளக்கு ஒன்று, குத்து விளக்கு ஒன்று வாங்கி வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது போன்ற எண்ணெய்களை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க, அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து கிரீடம் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த இறைவனுக்கு வந்து ஒரு கிரீடம் வாங்கி கொடுக்கலாம். பித்தளையிலையோ அல்லது செம்பிலையோ ஒரு கிரீடம் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இறைவன் சிரசில் வைக்கக்கூடிய அந்த கிரீடம் உங்களை எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே சமயத்தில் லக்கணம் வலு இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் லக்னாதிபதி வலு இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. தந்தை உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களை எதுவுமே தர மறுக்கிறாரு, தந்தையால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை விட்டு கடந்து இறைவனடி சேரும் காலங்களில் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஈமக்கடன் ஒரு கடன் இருக்குல்ல, கர்ம காரியங்கள், அதை மட்டும் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு பெண்டிங் போட்டுறாதுங்க. உங்கள் தந்தை உங்களுக்கு சொத்து கொடுத்தார், கொடுக்கல, உங்களை வந்து அவர் நல்லா பார்க்கல அப்படிங்கெல்லாம் இரண்டாம் பட்சம். உங்களை வந்து பெற்று எடுத்த, உங்களுக்கு உயிர் கொடுத்த, உங்களை வந்து இந்த பூமியில் உங்களை வந்து ஒரு ஜனனம் எடுக்க வைக்க காரணமாக இருந்த உங்கள் தந்தைக்கு நீங்கள் ஈமக்கடனை மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து லக்கணம் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் தந்தைக்கு செய்யக்கூடிய ஈமக்கடனை யார் ஒருத்தர் செய்யாமல் விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து லக்கணம் மட்டுமில்லை, லக்கணாதிபதி மட்டுமில்லை, எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு யோகத்தை செய்யவே செய்யாது. ஏன்னா பித்திரு தோஷமாக செயல்படும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அடிபட்டு போகும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்னென்ன பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற பிறந்திருக்கீங்களோ அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு உண்டான சூழலை விடாமல் அந்த தோஷங்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பித்திரு தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணியே ஆக வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து தந்தையை வந்து சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன திதி கிழமை வரும் நாள்களில் வந்து தலையில் கட்டிங் பண்ணுற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் தந்தைக்கு நீங்கள் மறைமுகமாக நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஜென்மத்தில் வந்து விட்டுட்டு வந்த இந்த கர்ம கடனை, லக்கணத்துக்கு உண்டான கடனை நீங்கள் கரெக்டாக செலுத்திட்டு வந்ததுக்கு உண்டான சூழலை இந்த பிரபஞ்சம் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கும். லக்கணம் காலப்போக்கில் வலுவாகி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்களை மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வாழ்வியலாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தலையில் மாட்டக்கூடிய ஹெல்மெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, ஹெல்மெட்டுங்கிற ஒரு பொருளை வந்து விபத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு உங்களால் முடிஞ்ச
ஒரு உதவியை நீங்கள் வாங்கி மட்டும் கொடுத்து ஒரு உதவியாக கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இதை விட இன்னொரு சூட்சமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்குங்க, சிவன் கோவில்களில் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள், அதே சமயத்தில் முனிவர்கள் பண்டாரங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உட்காந்துருப்பாங்க. திருவோடு கையில் வச்சு அங்கே வரும் பக்தர்கள்ட்ட வந்து காணிக்கை வாங்கி ஜீவனம் பண்ணுறாங்கல்ல சிவனடியார்கள், அவங்களுக்கு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை ஒருத்தருக்காவது ஒரு திருவோடு ஒன்று வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து, வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மட்டும் வந்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும். சரிங்களா? புணர்ப்பு தோஷம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும். எல்லா தோஷத்துக்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யும். இதை வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. வருஷத்தில் ஒரு தடவை ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற விஷயத்தை சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் லக்கணாதிபதியோடு 6, 8 அதிபதி தொடர்பு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு சிவன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் என்ன, உங்கள் ஜாதகப்படி அந்த 6ஆம் அதிபதி என்ன கிரகமாக வர்றாரு, அதுக்குண்டான கடன் என்னங்க தெரிஞ்சு அந்த கடனை செலுத்திக்கிட்டே இருங்க. அதே சமயத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? அப்போது 6, 8 தொடர்பு உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய பிறவி கடனை கழிக்க லக்கணம் வலுவாகும். அதே சமயத்தில் லக்னாதிபதி போய் முடக்கு ராசியில் இருந்தாலோ, லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தான அதிபதி, மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தான அதிபதி பார்வை சேர்க்கையில் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, இந்த ஜாதகர் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை அனைத்துமே அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் ஒரு தடவை முடி காணிக்கை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை தான் சரியாகும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித பாக்கியங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வர்றதுக்கு இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமும் லக்கணமும் வலுவாகி கொண்டே இருக்கும். இப்போது நான் சொன்ன பரிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பரிகாரம் ரொம்ப முக்கியமான பரிகாரம். சிவன் அடியார்களுக்கு திருவோடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காணிக்க கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதும், தந்தை இறந்து போன தந்தைக்கு கரெக்டாக நீங்கள் உங்கள் ஈமக்கடனை செய்கிறதும், அதே சமயத்தில் தந்தை இறந்துட்டாங்க எங்களுக்கே தெரியாது சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, தந்தை எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதியில் அல்லது எந்த கிழமையில் இறந்தாங்களோ அந்த கிழமையை கனெக்ட் பண்ணி கரெக்டாக அவங்க தலையில் உள்ள இந்த முடியை நீங்கள் காணிக்கையாக, அதாவது நீங்கள் சலுங்கடையில் உட்காந்து கட் பண்ணி உங்களை அழகுபடுத்திகிட்டே இருக்கும்போது லக்கணமும் வலுவாகும், லக்னாதிபதியும் வலுவாகும், உங்களுடைய லக்கண காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வலுவாவார். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது என்னாகன்னா உங்கள் வாழ்க்கையில் இடர்பாடுகள் அப்படிங்கிறது வராது. எதையுமே ஈஸியாக அசால்ட்டாக நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த கிரகங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லக்னாதிபதி வலு இல்லாமல் இருக்கிறாரு, லக்னம் 6, 8 தொடர்பில் இருக்குது, பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வையில் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் மேல் கூரை அப்படிங்கிறது சில வீட்டில் பார்த்திங்கன்னா மேல் கூரை ஒழுகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னா அதை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நீங்கள் ஒரு டார்ச் பில்டிங்கில் இருக்கிறீங்க, ஒரு காங்கிரீட் போட கட்டடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மேல் மாடியில் குப்பைகள் சேராமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? மேல் மாடியில் குப்பை சேராமல் பார்த்துக்கிட்டு அதை சுத்தமாக வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லக்கணம் வலுவாகும். ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது தலை உச்சியை குறிக்கக்குண்டான இடம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் தலைக்கு மேலே என்ன இருக்கோ அங்கே சுத்தமாக இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். அதே சமயத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நீங்கள் வலுப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்துலாம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி உங்களுக்கு கண்டிஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். அதையும் தாண்டி உங்களுடைய லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்களோ அந்த தெய்வங்கள் என்ன தெய்வமாக வருதோ அந்த தெய்வத்தையும் கட்டியாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது என்னென்ன கொடுக்கணும்னு அமைப்பு இருக்கோ அதை போது அவங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அது கஷ்டத்துக்கு உண்டான கிரகமாக இருந்தாலும், நஷ்டத்துக்கு உண்டான கிரகமாக இருந்தாலும், லாபத்துக்கு உண்டான கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தையும் லாபத்தையும் மாறி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த கிரகம் என்ன தெய்வமாக வருதோ,
செவ்வாய்னா முருகப்பெருமான், சிவன் அப்படின்னா சூரியன், சந்திரன்னா அம்பாள் தெய்வங்கள், சுக்கிரன்னா மகாலட்சுமி அம்மன் இறந்த வழிபாடு, குரு அப்படின்னா ஜீவசமாதி முன்னோர் வழிபாடு, தந்தை வழிபாடு, சூரியன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, சனின்னா காவல் தெய்வங்கள் வழிபாடு, ராகு கேதுன்னா கேதுனா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, தலை அதாவது மனித முகம் இல்லாமல் வாளோடு இருக்கக்கூடிய விலங்குகள் ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு, ராகு அப்படின்னா காளியம்மன் வழிபாடு, இப்படி புதன் அப்படின்னாச்சுன்னா பெருமாள் வழிபாடு. இந்த மாதிரி வழிபாடுகளை எடுக்கிறதுக்கு அந்த தெய்வத்தை போய் கட்டியாக பிடிச்சிக்கிங்க. ஏன்னா அந்தந்த தெய்வங்கள் உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 இந்த மாதிரி அமைப்பு தொடர்பு பார்வையில் இருந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற அமைப்பில் இருந்தால் நீங்கள் எந்த கிரகம் பிரச்சனையை கொடுக்கோ அந்த தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தின் கோவிலில் போய் அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கடனை செலுத்துங்க. அது என்ன கடன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் உங்கள் பிறப்பின் அமைப்புப்படி என்ன கடன் வாங்கி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடனுக்கு உண்டான கிரகம் சுட்டி காட்டும். போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்த கடன் இதுதான்ப்பா, இதை கொண்டு இந்த கோவிலில் கொண்டு செலுத்து அப்படின்னு சுட்டி காட்டும். அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா லக்கணத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ கண்டிப்பாக தேடி கொண்டு வாசலை தட்டி வீட்டில் கொடுத்துட்டு போகும். இதுதான் சத்தியமான உண்மை. நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை தேடி வரும் லக்கணங்கிறது உங்களை தேடி வரக்குண்டான அமைப்பு. அப்போ நீங்கள் இதை கரெக்டாக செஞ்சுக்கிங்க. அதே சமயத்தில் அடிக்கடி சிவ ஆலயங்களுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க. எந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு கோவிலில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க, உங்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. லக்கணம் அப்படிங்கிறது தேங்காய் தானம் கொடுக்கலாம், தேங்காய் எண்ணெய் தானம் கொடுக்கலாம். அதே சமயத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒளி, சரிங்களா? ஒளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கோவிலில் எப்படி தானம் கொடுக்க முடியும்? எலக்ட்ரிக்கல் பல்ப்பு வாங்கி போடுங்க. அந்த கோவிலில் மின் அலங்கார பல்ப்புகள் வாங்கி போடுங்க. இப்படி எண்ணற்ற பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் செஞ்சால் என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும், சத்தியமாக மாறும். அதே சமயத்தில் ஒரே நாளில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் எந்த விஷயமும் மாறாது. செய்ய 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 தான் உங்களுக்கு அது படிப்படியாக மாறிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் ஒருக்க அழுத்தி சொல்கிறேன், உங்களுடைய லக்கணத்தில் லக்கணாதிபதி லக்கணம் வலுவு இல்லாமல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா தந்தை இல்லாதவங்க தந்தை இறந்த திதி அல்லது இறந்த கிழமை நாட்களில் ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுங்க. பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திதி அந்த நாள் வரும்போது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள் கோவில் இருக்கும்ல அந்த கோவிலில் போய் வருஷத்தில் ஒரு தடவையாவது கொஞ்சம் பூமுடி கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை தான் சாதிக்கலாம் நீங்கள், சரிங்களா? அடுத்து சிவனடியாருக்கு நான் சொன்ன அந்த திருவோடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஒன்று வாங்கி கொடுத்து அதையும் வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும்னு விதிச்சிருக்கோ அதை அனைத்துமே தடையில்லாமல் பிரச்சனை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் ஆயுள் முடிவதற்குள்ளே நீங்கள் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரங்கள் எல்லாமே என்னோடய சேனலில் நிறையா கொடுத்துருக்குறேன். சேனல் நேம் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம். இந்த சேனலை தொடர்ந்து பின்தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரங்கள், கன்னி தெய்வம், இறந்த தெய்வ வழிபாடு அப்படி எப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்குறேன். உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய பயனாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை நிறையா கொடுத்துருக்குறேன். அதை அனைத்துமே பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.